ஓசூர் விமான நிலையம் ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்படுத்தப் போகும் தாக்கம் குறித்த ஒரு பார்வை. பேருந்து வசதிகளை மட்டுமே, தனியார் பேருந்து வசதிகள் மட்டுமே நம்பி இருந்தானா ஓசூர் இன்னைக்கு ஒரு கிராமமாகத்தான் கருதப்படும். ஓசூர் படுவேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்று என கருதப்பட்டாலும் அதற்கும் 2 குறைகள் உண்டு. ஒன்று, ஓசூரில் இருந்து மாநிலத்தின் தலைநகரான சென்னைக்கு தொடர் வண்டி இணைப்பு கிடையாது. மற்றொன்று, பயணிகள் விமான போக்குவரத்து கிடையாது. இந்த சூழலில் ஓசூர் விமான நிலையம் ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்படுத்தப் போகும் தாக்கம் குறித்து பார்க்கலாம். நாளொன்றுக்கு ஓசூரில் இருந்து மட்டும் பெங்களூர் விமான நிலையத்தை பயன்படுத்தி பயணிப்பவர்களின் எண்ணிக்கை சுமார் 2000 என நம்பகமான தரவுகள் தெரிவிக்கின்றன. ரியல் எஸ்டேட் என்றாலே நிலங்களின் விலை உயர்வு என பெரும்பாலான மக்கள் ஒருமாய கற்பனையில் திளைக்கின்றனர். நிலங்களின் விலையை கூட்டிச் சொல்வது ரியல் எஸ்டேட் துறையின் வளர்ச்சி என கருதக்கூடாது. ஓசூரில் பயணிகள் மற்றும் சரக்கு விமான போக்குவரத்திற்கு ஒரு விமான நிலையம் அமைக்காமல் அரசு தொழிற்சாலைகளுக்கு நிலம் ஒதுக்கி தருவதால் மட்டுமே ரியல் எஸ்டேட் வளர்ந்துவிட்டதாக கருத முடியாது. இப்படியான ஒரு சூழலில் நிலங்களின் விலை ஏறினாலும் விலை உயர்வில் ஒரு மந்த நிலையை எட்டுவதற்கான வாய்ப்பு எழலாம். அது ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு சிறந்ததாக அமையாது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஓசூர் விமான நிலையம் அமைப்பதற்கு 2 இடங்களை தேர்வு செய்துள்ளதாகவும் அதில் ஒன்றில் விமான நிலையம் அமையும் என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலாவது வாய்ப்பாக டனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் அவியேஷன் லிமிடெட் என்கிற தனியார் விமான பணிமனை அமைந்துள்ள இடத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி விமான நிலையம் அமைப்பது. மற்றொரு இடம் சூளகிரி அருகே உலகம் என்கிற ஊர் அருகே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை 2வது இடமாக கருதப்படும் சூளகிரி அருகே அமைந்துள்ள இடம் சிறந்த இடமாக இருக்கும் என கருதுகின்றனர். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நிலம் கையகப்படுத்துவதற்கு எளிதான இடமாக கருதுவது முதலாவது வாய்ப்பாக கருதப்படும் இடம். டானேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் இருக்கும் பகுதியில் விமான நிலையம் அமைந்தால் சூசூவாடி, ஓசூர் உள்வட்டச்சாலை பகுதிகள், தேன்கனிக்கோட்டை, கெலமங்கலம், ராயக்கோட்டை, மத்திகிரி, ஓசூர் நகர் பகுதிகளில் நிலங்களின் மதிப்பு பல மடங்காக உயரும். குறிப்பாக புதிதாக அமைக்கப்படும் அத்திப்பள்ளி கெலமங்கலம் 4 வழிசாலை பகுதியில் அமைந்துள்ள இடங்கள். உலகம் என்கிற ஊர் சூளகிரி ராயக்கோட்டை இடையேயான பகுதியில் அமைந்துள்ளது. ஓசூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இப்பகுதியை சென்றடைய வேண்டுமானால் சூளகிரி சென்று அங்கிருந்து ராயக்கோட்டை சாலையை பயன்படுத்தி செல்லலாம். அல்லது தேசிய நெடுஞ்சாலை 844 அத்திப்பள்ளி ராயக்கோட்டை 4 வழிச்சாலை என இவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ராயக்கோட்டை வரை சென்று அங்கிருந்து இந்த இடத்தை அடையலாம். உலகம் பகுதியில் விமான நிலையம் அமைந்தால் ஓசூர் நகரில் நிலங்களின் மதிப்பு உயர்வதைக் காட்டிலும் சூளகிரி, ராயக்கோட்டை, கெலமங்கலம் ஆகிய பகுதிகளில் ரியல் எஸ்டேட் மிக வேகமாக உயரும். ஓசூரில் விமான நிலையம் அமைந்தால் ஓசூர் தொழிற்சாலைகளை வாடிக்கையாளர்களாக பார்வையிட வருபவர்களும் தொழில்முறையில் வருபவர்களும் பயன்பெறுவார்கள். ஓசூரில் உற்பத்தியாகும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு தொலைவில் உள்ள ஊர்களுக்கு ஓசூரில் இருந்து செல்லும் தொழிலதிபர்களும் பயனடைவார்கள். ஓசூரில் உற்பத்தியாகும் பொருட்களை விரைவாக அனுப்பிக் கொடுக்கலாம். குறிப்பாக கொய்மலர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை பெருமளவில் ஓசூர் பகுதியில் முன்னேற்றம் அடையும். சாலை வசதிகளை பொறுத்தவரை ஓசூர் சாலை கட்டமைப்பு சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய கட்டமைப்பு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டுமானால் ஓசூர் விமான நிலையம் விரைவாக கட்டப்பட வேண்டும். மென்பொருள் மற்றும் மின்னணு சார்ந்த தொழில்கள் ஓசூர் விமான நிலையத்தால் சிறந்த வளர்ச்சி அடையும். இதனால் ஓசூர் ரியல் எஸ்டேட் தொழிலின் வளர்ச்சி பாதை ஓசூர் நகர் கட்டமைப்பில் ஓசூரை முதன்மை நகரமாக மாற்றுவதில் பெருமளவு தமது பங்கினை ஆற்றும். முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அடிப்படை கட்டமைப்பாக ஓசூர் விமான நிலையம் அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை என ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்களும் தொழில் முனைவோரும் உயர் வருவாய் பிரிவினரும் பொதுமக்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். வணக்கம், என் பேர் சுபாஷ். நான் டெனவா ப்ராப்பர்ட்டிஸ் எல்எல்பியோடைய சிஇஓவாக இருக்கேன். ஓசூர் ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரை ஓசூரில் ஒரு விமான நிலையம் வந்தால் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்க்கும்பொழுது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, லேண்டோட விலை ஏறினாதான் இதோட வளர்ச்சி, ரியல் எஸ்டேட் பயங்கரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. லேண்டோட விலை உயர்வா சொல்றதுனால மட்டுமே இது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. அது வாங்கக்கூடிய திறன் அதிகரிச்சாதான் இந்த ரியல் எஸ்டேட் துறை வளர்ந்துதான் சொல்ல முடியும். ஒரு முதலீடு செய்யக்கூடிய தொழிலதிபருக்கு நேரம் தான் பணம்.
அவங்களுக்கு இங்கேருந்து சென்னை ஒசூர்லேருந்து பெங்களூரு விமான நிலையத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட போகிறதுக்கு 2.5 மணி நேரம், வரத்துக்கு 2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் அதுலேயே செலவழிஞ்சிடும். ஸோ முதலீடுகளை ஈர்க்கணும்னா வெறும் நிலத்தை அரசு அவங்களுக்கு கையகப்படுத்தி கொடுத்தாலோ ஒதுக்கி கொடுத்தாலோ மட்டுமே போதுமானதல்ல. அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் மிக முக்கியமான ஒன்றான விமான நிலையம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மிகப்பெரிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முடியும். இவங்க வெளியூர் மக்களை பொறுத்தவரையும் ஓசூரை நோக்கி வரணும்னா இந்த ஒரு அட்ராக்ஷன், அதாவது உடனே போகக்கூடிய அளவுக்கு ஓசூர் இருக்கிறதா, அது வெறும் பேருந்து வசதிகளை மட்டுமே, தனியார் பேருந்து வசதிகள் மட்டுமே நம்பி இருந்தானா ஓசூர் இன்னைக்கும் ஒரு கிராமமாகத்தான் கருதப்படும். ஓசூருடைய முக்கியமான அடிப்படை ஒரு தொழிலான மலர் சாகுபடி. இந்த மலர் சாகுபடி உலகம் முழுக்க அதுக்கு வரவேற்பு இருக்கு. அப்பேற்பட்ட மலர் சாகுபடிக்கும் தேவை பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணியாகணும். ஸோ அதுக்கு ஒரு விமான நிலையமும் ஒரு ஹப்பும் இருந்தால் மட்டும்தான், ஓசூருக்கு விமான நிலையம் வந்தால் மட்டும்தான், ஓசூருடைய தொழில்துறை வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அதை சார்ந்த ரியல் எஸ்டேட் துறையும் வளர்ச்சி அடையும் அப்படின்றது கருத்து. நன்றி. உடனே ஓசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.